ப்ராப்ளம் நம்பர் 41. ராஜா மோகனுக்கு ஒரு ஆண்டு 10% வட்டி விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக கொடுத்தார். ஸோ ராஜா மோகன் அப்படிங்கிறவருக்கு ஒரு வருஷத்துக்கு n is equal to 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக கொடுத்தார். பின்னர் வட்டியை 12% மாற்றினார். ஸோ திடீர்னு என்ன பண்ணார், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 12% ஆகிட்டார். இதனால் மோகன் கூடுதலாக கொடுத்த வட்டி தொகை இப்போ அவர் செலுத்தின சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா ₹1000. ஓகே, அப்போ the difference in interest is 2%. 12 minus 10, that is equal to 2%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR divided by 100. ஸோ P தான் நமக்கு தெரியாது. P is equal to x. x into 1 into rate of interest equal 2% divided by 100 is equal to அவர் கூடுதலாக செலுத்தின தொகை வந்து ₹1000 இல்லையா, ₹1000. ஓகே, அப்போ x ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். x is equal to 1000 into 100 divided by 2, அவ்வளோதான். ஸோ இது வந்து 1 lakh divided by 2, that is equal to ₹50,000. ஸோ அவர் கொடுத்த கடன் தொகை எவ்வளோ அப்படின்னா ₹50,000. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். கடன் தொகை வந்து 50,000. அப்போ டிஃபரன்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் சேம், அதே தான். அப்போ தான் மாற்றுறாரு. அதனால அவருக்கு கூடுதலாக கொடுத்தது வந்து ₹1000. அப்படின்னா அவர் பெற்ற கடன் தொகை 50,000. சரி, இப்போ இந்த இது வந்து கரெக்டா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கொடுக்குறாரு, 10% கொடுக்குறாரு. இப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 2% அந்த டிஃபரன்ஸ் வரணும். அது வருதான்னு பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 50,000 into 1 into 10 divided by 100 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ₹5,000 வரும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து திஸ் இஸ் எக்ஸ், இது வந்து n, இது வந்து r, 5000 வந்துச்சு. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. ஸோ 50,000 into 1 into 8, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 போட்டு டிவைடட் பை 100 போடுறீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா 500 into 12, that is equal to 6,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 is equal to இது வந்து 5,000, இது வந்து 6,000. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளவு, ₹1000. ஸோ டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு, அவர் கொடுத்த தொகை வந்து ₹1000. ப்ராப்ளம் நம்பர் 42. ராணி ஒரு குறிப்பிட்ட தொகையை 2ஆக பிரித்து 2 சேமிப்பு திட்டத்தில் 3 ஆண்டுகள் சேர்க்கிறார். ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகை, we don't know the amount. ஓகே, அப்போ 2ஆக பிரிக்கிறார். ஸோ x plus x வச்சுக்கோ, that is equal to 2x. ஓகே, ஒரு திட்டத்தில் x கொடுக்குறாரு, அடுத்த திட்டத்துக்கு x. முதல் திட்டத்தில் 8% இன்ட்ரெஸ்ட். ஸோ பிளான் 1 இதில் வந்து என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%, பிரின்சிபல் வந்து எக்ஸு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. ஓகே, பிளான் 1. பிளான் 2 இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு, 10%, P is equal to x, n is equal to 3. ஸோ அதை வந்து 2ஆக பிரித்து போட்டுறாரு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். பிளான் 1க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு TRN by 100. P வந்து x இன்ட்டு R வந்து 8, n வந்து 3 divided by 100. That is equal to 24x divided by 100. Okay, this is first.
ஸோ ஃபஸ்ட்டு பிளான் ஒன்றில் இவங்களுக்கு வந்து பிளான் 1 ஃபஸ்ட்டு திட்டத்தில் இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது 24x/100. ஓகே. ரெண்டாவது திட்டம் ஸோ பிளான் 2ல simple interest 2 is equal to x into 10 into 3 divided by 100, that is equal to 30x/100. so இது வந்து plan 2ல வந்து simple interest 2 is equal to 30x/100. ஓகே. அவர் சேர்ந்து அவர் பெற்ற மொத்த வட்டி தொகை இப்போ இது ரெண்டுத்துலேயுமே ஒரு கிடைக்கக்கூடிய மொத்த வட்டி தொகை 2700. ஸோ டோட்டல் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 + சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2700 rupees அவர் கிடைக்கும். அவர் செலுத்திய வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், அதுதான் கொஸ்டின் இல்லையா. இப்போ இது வந்து 24x/100, இது 30x/100, that is equal to 2700 rupees. so இது 100, this is 54x is equal to 2700. so இப்போ x is equal to, therefore x is equal to 2700 into 100 divided by 54. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x is equal to 5000 rupees. இப்போ இது கரெக்டானு பார்க்கலாம். இது கரெக்டானு பார்த்தோம்னா x தான் வந்து இது வந்து எவ்வளோ 5000. ஸோ 24 into 5000 divided by 100 ரெண்டு அடிச்சிட்டிங்கன்னா ஸோ 24 into 50 ஸோ 1200 rupees 1200. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1. இது வந்து 30 into 5000 divided by 100 போட்டிங்கன்னா this is rupees 1500. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2700 rupees 2700. ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு திட்டத்தில் 8%, ரெண்டாவது திட்டத்தில் 10%, அவர் பெற்ற மொத்த வட்டி தொகை 2700. கரெக்ட். அப்போ அவர் செய்த முதலீடு எவ்வளவு rupees 5000. ஒவ்வொரு திட்டத்துக்கும் 5000 rupees. அவர் டோட்டல் அமௌண்ட் அவர்கிட்ட இருந்தது 5000 + 5000 10,000 rupees. டோட்டல் ப்ராப்ளம் நம்பர் 43. ஒரு குறிப்பிட்ட தொகையை 4 ஆண்டுகளுக்கு n is equal to 4 10% வட்டி விகிதத்தில் ஒருவருக்கும் 10% rate of interest 10% person 1. ஸோ ஏன்னு ஒருத்தர் அவர் கொடுக்குறாங்க அதே தொகையை. ஸோ ஹியர் p is equal to x வச்சுக்குவோம். ஸோ அதே p is equal to x, தட் இஸ் அசல் வந்து x. ஓகே. அந்த x வந்து திரும்பவும் n is equal to 3 years. இப்போ 3 years 3 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே தான் 10%. ஓகே. மற்றவர்களுக்கு கொடுத்து அவர் பெற்ற வட்டி தொகையின் வித்தியாசம் டிஃபரன்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட், அதாவது இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 இஸ் ஈக்குவல் டு rupees 840. அப்படின்னா அவர் கொடுத்த அசல் எவ்வளவு? வாட் இஸ் த பிரின்சிபல், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் p? எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு PNR by P into R4 into 10 divided by 100. So that is equal to 40x/100. So இது வந்து 4x/10. First case. This is the simple interest one வந்து 4x/10. Okay. அடுத்தது வந்து செகண்ட் வந்து simple interest 2 is equal to
x into 3 into 10 divided by 100. Okay, இது வந்து 30x by 100. இது அடிச்சிங்கன்னா 3x by 10. இது வந்து 3x by 10. Okay. So இது வந்து இந்த வேல்யூ வந்துருச்சு. Okay. இப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் தான் 840. அதாவது simple interest 1 minus simple interest 2 is equal to rupees 840. அப்போ இது வந்து 4x by 10 minus 3x by 10 is equal to 840. So 10 வெளியே எடுத்துருவோம். So 4x minus 3x is equal to 840. X is equal to x by 10 is equal to 840. Therefore x is equal to 8400. So அசல் வந்து எவ்வளவு அப்படினீங்கன்னா 8400 ரூபாய். ஓகே, 8400 rupees அவர் 4 இயர்ஸ்க்கு 10% கொடுக்குறாரு. அடுத்த 3 இயர்ஸ்க்கு 10% கொடுத்து அவர் பெற்ற டிஃபரன்ஸ் வந்து 840. அப்போ அசல் வந்து தட் இஸ் P. அசல் அவர் பெற்ற வட்டி தொகை அசல் வந்து that is P is equal to 8400 ரூபாய். P is equal to X. Problem number 44. ஒருவர் ரூபாய் 50,000 8% மற்றும் 6% வட்டி விகிதத்தில் இருவருக்கு பிரித்து கொடுக்கிறார். ஸோ எக்ஸுங்கிறவர் ஒரு 2 பேர் கொடுக்குறார். தட் இஸ் ஏ, அடுத்தது பி, 2 persons. ஓகே, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? திஸ் இஸ் 8%. ஒரு ஆண்டு முடிவில் ஸோ n is equal to 1. ஓகே, ரெண்டாவது பர்சனுக்கு அவர் கொடுக்குறது 6%. ஓகே, இப்போ இந்த இதையும் n is equal to 1. 8% நமக்கு தெரியாது, P is equal to X வச்சுக்கலாம். 6% this is P is equal to 50,000 minus X. ஓகே, இதான் வந்து கொடுத்தாரு. இப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னீங்கன்னா 3500 rupees. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. இப்போ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. ஒரு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 3500னா கொஸ்டின் வந்து 6% வட்டிக்கு கொடுத்த தொகை எவ்வளவு மாறி இருக்கும், அவனுடைய பிரின்சிபல் எவ்வளோ மாறி இருக்குங்கிறத கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 கண்டுபிடிப்போம். PNR by 100 that is X into rate of interest 8 into 1 divided by 100 that is equal to 8x by 100. ஓகே, இதுதான் இதனுடைய ஃபஸ்ட்டுனுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாவது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2, ரெண்டாவது பர்சன் தட் இஸ் திஸ் பர்சன் இஸ் ஏ. ஓகே, இவர் வந்து பி. அதாவது 50,000 minus x into 6 into 1 divided by 100. ஓகே, அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது வந்து 3 lakhs minus 6x divided by 100. ஓகே, இதுதான் இவருக்கு கிடைக்கக்கூடிய செகண்ட் பர்சன் டி, இவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து ஓகே. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 is equal to 3500. that is equal to 8x by 100 plus 3 lakhs minus 6x by 100. இதை simplify பண்ணா this is 100. okay, this is 8x plus 3 lakhs minus 6x. okay, that is equal to 3500. so
3500 into 100 is equal to, that is 2x. 2x plus 3 lakhs. 2x plus 3 lakhs. Divided, okay. Okay, இது வந்துருச்சு. இப்போ this is இதை simplify பண்ணீங்கன்னா this is 2x plus 3 lakhs. Okay, இது 2x is equal to 3,50,000. Okay, 3,50,000 minus 3 lakhs, that is equal to உங்களுக்கு வந்து 50,000 கிடைக்கும். X is equal to 50,000 divided by 2, that is equal to rupees 25,000. Okay, so x ஓட வேல்யூ வந்து 25,000. இவர் கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து x வந்து ஏங்கிறவருக்கு 25,000 கொடுக்குறாரு. this is 25,000, இது வந்து 25,000, இவருக்கு ஒரு 25,000 கொடுக்குறாரு. ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். இப்போ கேள்வி என்னன்னா 6% வட்டி கொடுத்த தொகை எவ்வளவு மாறி இருக்கும்? இப்போ இந்த வேல்யூ வந்து 25,000. அப்போ P is equal to 25,000, R is equal to 6%, N is equal to 1. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கும் 6%க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 25,000 into 6 into 1 divided by 100. இதை அடிச்சிங்கன்னா 250 by 6. ஓகே, 0, 30, 1,500 rupees. ஓகே, 250 into 6, 0. ஓகே, 630 பாக்கி 3, 12, 1,500 ரூபா. இவர் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த 6%க்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு. அப்போ எவ்வளவு மாறி இருக்கும், அதான் கொஸ்டின். எவ்வளவு மாறி இருக்கும் அப்படின்னீங்கன்னா பிரின்சிபல்ல கொடுத்த வட்டிக்கு கொடுத்த தொகை எவ்வளவு மாறி இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் accumulated value is equal to P plus simple interest. 25,000 plus 1,500, so that is equal to 26,500 rupees. 26,500. Problem number 45. அசல் 3,500 rupees. 8% மற்றும் 5% வட்டி இருவருக்கு பிரித்து கொடுத்தால், ஸோ 3,100 rupees இருக்கு. இதை வந்து 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறோம். ஏ ஒருத்தர், பி ஒருத்தர் கொடுக்குறோம். என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 8%, 5%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இவ்வளோ என்ன இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ 3 ஆண்டுகள் கழித்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மொத்த வட்டி தொகை வந்து rupees 600. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2, இதனால் கிடைக்கக்கூடிய தொகை 600 ரூபா. அப்படின்னா 5% மற்றும் 8% கொடுத்த அசல் தொகை எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். இப்போ 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்த P, அவங்களோட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 8% கொடுத்த அசல், that is 3,100 minus x. Okay, here n is equal to 3, here n is equal to 3, here also n is equal to 3. Okay, here rate of interest is 5%, that is R, இது 8% R. Okay, இப்போ இதனுடைய பிரின்சிபல் எவ்வளவு, இதனுடைய பிரின்சிபல் அசல் எவ்வளவு, அதான் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து simple interest 1 is equal to x into P into R into 3 divided by 100, that is equal to P and R by 100, that is 15x by 100. Okay, simple interest வந்து first caseல 15x by 100. Okay, second simple interest 2, simple interest 2 is equal to, so 3,100 minus x into 8 into 3 divided by 100. So that is equal to 3,100 minus x into 24 divided by 100.
Okay. So simple interest 2 is equal to, so 3100 into 24. 3100 into 24. So 74,400. So this amount is 74,400. Okay. Minus 24x divided by 100. We have to get is simple interest 1 plus simple interest 2 is equal to 600 rupees. So that is given. Okay. So 15x by 100 plus 74,400 minus 24x divided by 100 is equal to 600. So simplify, this is 100. 15x plus 74,400 minus 24x, that is equal to 600. So 600 into 100 is equal to this is 9 and that is 50, that is 74,400 minus 9x. Okay, so 9x is equal to 74,400 minus, that is 60,000, that is equal to 9x is equal to 14,400. So x is equal to, therefore x is equal to 14,400 by 9. 14,400 by 9, that is rupees 1,600. So x oda value rupees 1,600. So இதுதான் வந்து x ஓட வேல்யூ. ஸோ இவர் ஏக்கு கொடுத்த தொகை வந்து ரூபாய் 1,500, சாரி 1,600. அப்போ பிக்கு எவ்வளவு? பிக்கு எவ்வளவு கொடுத்துருக்குது? 3,100 minus 1,600. ஓகே, அப்போ this is rupees 1,500. ஓகே, இதுதான் வந்து 5, இது வந்து 5%, இது வந்து 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்த பிரின்சிபல் x ஓட வேல்யூ. ஓகே, இது வந்து 1,500 ரூபாங்கிறது இதுக்கு கொடுத்த 8% இன்ட்ரெஸ்ட் கொடுத்த வேல்யூ. This way you have to work out this problem.